விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவின் வெற்றியே தமிழக மக்களின் வெற்றி. திமுகவுக்கு கிடைக்கும் தோல்வி சமூக அநீதி மனப்பான்மையை போக்கும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நடந்ததாக தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் வாதம். வெளிநாடுகளுக்கு நீட் வினாத்தாள் எப்படி அனுப்பி வைக்கப்படுகிறது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. நீட் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கண்டறியாவிட்டால் மறுதேர்வு நடத்த உத்தரவிடுவது அவசியம். ஒரு இடம் மட்டுமில்லாமல் பல இடங்களில் நீட் வினாத்தாள் கசிந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வினாத்தாள் கசிவு குறித்து நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு சுருக்கமான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் கட்சி பாஜக. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆருத்ரா நிறுவனத்திடம் விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. ஜாஃபர் சாதிக் கைதை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனுவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த வாதங்களுக்காக ஜாஃபரின் மனுவை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவு. சென்னை பெருநகர காவல்துறையின் 110வது காவல் ஆணையராக பதவியேற்றார் IPS அருண். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் அவர்களுக்கு பாடம் எடுக்கப்படும் எனவும் பேச்சு. மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உறுதுணையாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நிற்பார் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. மணிப்பூரில் ஆட்சியில் இருக்கும் பாஜக மாநில நலனில் அக்கறை காட்டவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பிரிட்டனுக்கு வரும் அகதிகளை ரவுண்டானாவுக்கு திருப்பி அனுப்பும் திட்டம் ரத்து செய்யப்படும் என அந்நாட்டு அதிபர் பிரதமர் கெய்ன் ஸ்டார்மர் அறிவிப்பு. பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்து புதிய அறிவிப்பு. கர்நாடகாவில் தன்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு மதுபானங்களுடன் கறிவிருந்து வைத்த பாஜக MP சுதாகர். இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வரும் நெட்டிசன்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.